should have என்ன, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஃபார்முலா என்ன, இங்கிலீஷில் எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நான் காரைக்குடி பாலகுமார். உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. ஷுடா பற்றி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். முதல்ல தமிழ் ஃபார்முலா, அப்புறம் இங்கிலீஷ் ஃபார்முலா, எந்த இடங்களில் பயன்படுத்தணும், அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி அமைக்கிறது, கடைசியாக நெகட்டிவ் வாக்கியங்கள் மற்றும் கேள்விகள் எப்படி கேட்குறது. முதல்ல தமிழ் ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். குடாவுக்கு பார்த்த மாதிரி தான் ஷுடாவுக்கும் பார்க்க போகிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு உண்டான முதல் 3 ஃபார்முலாவில் இருந்து ஆரம்பிப்போம். அதில் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு ஷுடாவுக்கு உண்டான ஃபார்முலாவுக்கு மாற்றிடுவோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு முதல் ஃபார்முலா என்ன, ஊ இருந்த. எடுத்துக்காட்டுக்கு பார்த்திருந்தேன், ஊ இருந்துன்னு வருதா. இதை ஷுடாவை மாற்றணும்னா இருந்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இருந்திருக்கணும்னு, குடாவ்னா இருந்திருக்கலாம் அப்படி மாறும். ஷுடாவ்னா இருந்திருக்கணும், ஊ இருந்திருக்கணும், பார்த்திருந்திருக்கணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ரெண்டாவது ஃபார்முலா என்ன, ஈ இருந்த. எடுத்துக்காட்டு பாடி இருந்தான், ஈ இருந்துன்னு வருதா. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட். இதை எப்படி ஷுடாவை மாற்றணும், பாடி இருந்திருக்கணும், ஈ இருந்திருக்கணும் இப்படி மாற்றணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மூணாவது ஃபார்முலா ஈ இருந்துன்னு வரும். எடுத்துக்காட்டு போய் இருந்தோம், ஈ இருந்துன்னு வருதா. இது எப்படி ஷுடாவை மாற்றுறது, போய் இருந்திருக்கணும், அவ்வளோதான் ஷுடாவ். தமிழில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம். இருந்திருக்கணும், இருந்திருக்கணும்னு வரும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்ப்போம். ஷுடாவ் ப்ளஸ் V3, அதாவது ஷுடாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். முதல் எடுத்துக்காட்டு பார்ப்போம். நான் பார்த்திருந்திருக்கணும், ஐ ஷுட் ஹவ் சீன். சி சா சீன், சிக்கு V3 என்ன, சீன், அதனால சீன்னு வந்திருக்கு, ஷுட் ஹவ் சீன். அடுத்த எடுத்துக்காட்டு, அவன் நேற்று பாடி இருந்திருக்கணும், he should have sung yesterday. sing, sang, sung. சிங்கோட V3 sung, அதனால should have sung. அடுத்த எடுத்துக்காட்டு, அவன் வெளிநாடு போயிருந்திருக்கணும், he should have gone abroad. go, went, gone. gone தான் கோவோட V3, அதான் should have gone வருது. அடுத்து எந்தெந்த இடங்களில் should have பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். 2 இடங்களில் பயன்படுத்தலாம். முதல் இடம், ஒன்று பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், நல்ல ஐடியா, ஆனால் பண்ணாமல் விட்டாச்சு, அந்த மாதிரி இடங்களில் should have பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டுக்கு அவன் வெளிநாடு போயிருந்திருக்கணும், ஆனால் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, he should have gone abroad but he was not interested. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அவங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கணும், ஆனால் அவங்க சுயநலவாதிகள், they should have helped me but they are selfish. ரெண்டாவது இடம், எல்லாமே ஓகேவா நார்மலாக இருக்கு, ஆனால் நாம் ஒன்று நடந்திருக்கோன்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி சமயங்களில் should have பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டுக்கு அவன் இந்நேரம் தூங்கி இருந்திருக்கணும், he should have slept by now. sleep, slept, slept, அதான் ஸ்லீப்புக்கு V3, அதான் should have slept. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கமல் இந்நேரம் வேலை செஞ்சு முடிச்சிருந்திருக்கணும், கமல் should have finished the job by now. அடுத்து எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். should have பதிலாக shouldn't have போடணும். அவன் இவ்வளோ பணம் செலவழிச்சிருக்க கூடாது, he shouldn't have spent a lot of money. இது should have-ஆன்னு பார்க்குறதுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸை முதல்ல பாசிட்டிவாக மாற்றி பாருங்க. அவன் இவ்வளவு பணம் செலவழிச்சிருக்க கூடாது, இதை மாற்றினா எப்படி மாறும், அவன் இவ்வளவு பணம் செலவழிச்சிருக்கணும், இருக்கணும், இருந்திருக்கணும். நம்ம should have ஃபார்மில் வருதா, அப்போ நெகட்டிவில் shouldn't have வரணும். shouldn't have spent. அவன் வேலையை விட்டுருக்க கூடாது, பாசிட்டிவாக மாற்றினா அவன் வேலையை விட்டிருந்திருக்கணும், அப்போ should have. நெகட்டிவில் shouldn't have, he shouldn't have quit the job. நெகட்டிவ் அவ்வளோதான், should not have இல்லை shouldn't have போடணும். அடுத்து எஸ் ஆர் நோ கேள்வி பார்க்கலாம். should தூக்கி முதல்ல போடணும். அவங்க சீக்கிரம் வந்திருக்கணும்னா they should have come earlier. அவங்க சீக்கிரம் வந்திருக்கணுமான்னா should they have come earlier. நான் இந்த பக்கம் காரை பார்க் பண்ணியிருந்திருக்கணும், I should have parked the car on this side. நான் இந்த பக்கம் காரை பார்க் பண்ணியிருந்திருக்கணுமா, should I have parked the car on this side. இப்போ பார்த்தது எஸ் ஆர் நோ கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் எஸ் இல்லைனா நோன்னு தான் வரும். when, where, what இந்த மாதிரி WH கேள்விகளும் கேட்கலாம். அந்த வார்த்தையை தூக்கி முதல்ல போடணும். நான் கார் பார்க் பண்ணியிருந்திருக்கணுமா, should I have parked the car. நான் எங்கே காரை பார்க் பண்ணியிருந்திருக்கணும், where should I have parked the car. எப்போ காரை பார்க் பண்ணியிருந்திருக்கணும், when should I have parked the car. நான் எப்படி காரை பார்க் பண்ணியிருந்திருக்கணும், how should I have parked the car. நான் ஏன் காரை பார்க் பண்ணியிருந்திருக்கணும், why should I have parked the car. அவ்வளோதான்.
புரிஞ்சுதா? should have ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க். should have பயன்படுத்தி ஒரு வாக்கியம் அமைச்சு கமெண்ட்டில் போடுங்க. உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நான் காரைக்குடி ச. பாலகுமார்.